السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله العليم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. சதக ரசூலுஹு நபியுல் கரீம். புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை அடியுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், மேலும் குறிப்பாக இந்த நல்லதோர் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குண்டாமும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பானவர்களே, த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் தி வேர்ல்டு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுதுன்னா அது ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் சொல்லப்படும், அதுதான் நட்பு. இந்த உலகத்திலே யாராலும் மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் மாற்றும் என்று சொன்னால் அந்த ஒரு விஷயம் ஒரு நட்பாக மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு நட்பினால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை நல்லதாகவும் தீயதாகவும் மாற்ற முடியும். ஆக அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையான குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வத்தகுல்லாஹ் கூனு மஅஸ் சாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவை இறையஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் சொல்கிறான். வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை இறையஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் வகூனு மஅஸ் சாதிகீன். வகூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களுடன் இருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இங்கு சுஹபத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் இன்று வரையிலும் உலகத்தில் பெரும்பான்மையான மதங்களில் ஒரு மதமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம், நாம் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் இவ்வளவு பெரிய வளர்ச்சிகளை அடைந்திருக்கின்றது சொன்னான். இவ்வளவு பெரிய வளர்ச்சிகளை அடைந்து இன்று வரையிலும் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்குதுன்னு சொன்னால் 1500 வருஷத்துக்கு பின்னாடியும் 1500 வருஷத்துக்கு பின்னாடியும் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்குதுன்னா காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி வச்சான். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வச்சான். இறக்கி வச்சதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனை கொடுத்து நீங்கள் படித்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிக்கங்க, இஸ்லாத்தை படிச்சுக்கங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? குர்ஆனை கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் தான் வேலை உண்டுன்னு இருந்தார்களா? மாறாக இல்லை. ரசூலுல்லாஹ் குர்ஆன் வந்ததோடு சஹாபாக்களில் ஒருவராக சஹாபாக்கள் இருந்தாங்க. இன்றைய நூற்றாண்டில் எழுதப்பட்ட தி 100 அப்படின்ற நூலில் ஃபஸ்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் தான் இருக்குது, நம்ம கேள்விப்படுறோம். ஆமாம் தானே? லைப்ரரியில் கூட இருக்குது புக்கு. ஃபஸ்ட்டு தலைவர், மிக சிறந்த தலைவர், உலகத்திலே மிக சிறந்த தலைவர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முதல் தலைவராக, ஆக சிறந்த தலைவராக அவர் போட்டுட்டு அதற்குண்டான காரணத்தை நம்ம யாராச்சும் படிச்சிருக்கிறோமா? எதற்காக ரசூலுல்லாஹி முதல் இடத்தை பிடித்தார்கள்? எதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற தலைவர்களை காட்டிலும் முன்னுதாரணமாக தலை சிறந்த தலைவர்களாக இருந்தார்கள் என்று அந்த புக்கினுடைய அந்த ஆத்தர் அந்த புக்கில் எழுதுகிறாரு. அதாவது ஒரு மனிதர் தன் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடத்திலும் தன் புகுந்து வாழ்ந்தார். அதாவது ஒருத்தருக்கு ஏழ்மையாக இருக்கின்றாரா, அந்த ஏழையில் ரசூலுல்லாஹ் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் 3 நாள் சாப்பிடாம 2 நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க, ஒரு கல்லில் வயிற்றில் கட்டி இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஏழ்மையில் ரசூலுல்லாஹ் 2 கல்லை கட்டி 3 நாள் சாப்பிடாம ஒரு ஏழ்மையிலும் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள்.
ஒருத்தர் ஒரு நோயாளியாக இருக்கிறான் என்று சொன்னால் அந்த நோயாளியோடு சேர்ந்து ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க. ஒரு போராளியாக வாழ்ந்தார்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான வேறுபட்ட கருத்துக்களையும் வேறுபட்ட குணங்களையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த உலகத்தில். அப்பேற்பட்ட எல்லாத்துடைய அந்த குணங்களிலும் ஊடுருவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்டி டேலண்ட் பர்சனாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒன்னிடத்தில் நான் எவ்வாறு அணுக வேண்டும், இவர்கிட்ட இப்படி பழக வேண்டும், இவர்கிட்ட இவ்வாறு பழக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு ஏற்றவாறு மாறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சீர்திருத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை கட்டமைப்பதற்கு பெரிய காரணம் தன்னுடைய சஹாபாக்கள், தோழர்கள், அழகிய தோழர்களை தன்னுடன் ஏற்றுக்கொண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒத்தகுல்லாஹ், நீ அல்லாஹ்வை இறையஞ்சிக்கங்க, அல்லாஹ்வை நீங்கள் இறையஞ்சிக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த இறையச்சம் அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த இறையச்சம் நினைச்சு இருக்கணும்னு சொன்னால் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், ஒக்கூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களுடன் இருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு உண்மையாளருடன் இருக்கும் பொழுது மட்டும்தான் நாமளும் ஒரு உண்மையாக இருக்கணும், நாமளும் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு தோணும். ஒரு ஷராரத் பிடிச்சவங்க கூட போய் சேர்ந்தோம்னா என்ன ஆகும்? தொழுகணும், ஒரு அரை மணி நேரம் கழித்து தொழுதுக்கலாமே, எதுக்கு தொழுதுட்டு தேவையில்லாமல் குனிஞ்சு நிமிஞ்சு தொழுதுட்டு தேவையில்லாமல் விஷயம். ஒரு ஷராரத்தான ஆள் கூட இருந்தோம்னா, இதே ஒரு உண்மையான ஒரு நல்ல ஆட்களோடு நம்ம இருந்தோம் என்று சொன்னால் கரெக்டான வக்து வரும்போது தொழுவு போகலாம். கெட்ட வார்த்தை பேசுறியா பேசாத, தவறு செய்யாத என்பதாக என்னைக்கு ஒரு உண்மையான தோழருடன் நாம் இருக்கின்றோமோ அன்னைக்கு தான் நம்முடைய தக்குவா. அல்லாஹ் சொன்னான்ல, ஒத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை இறையஞ்சிக்கங்கன்னு சொன்னான்ல அல்லாஹ். அந்த தக்குவா என்பது எப்போ நிலைச்சிருக்கும்? ஒரு நல்ல சுஹப்பத்தோடு இருக்கும் பொழுது நிலைச்சிருக்கும். நல்ல சுஹப்பத்தோடு நிலைச்சிருக்கும் பொழுது, ஒரு சுஹப்பத்தோடு இருக்கும் பொழுது அந்த நட்பு, அந்த தக்குவா என்பது நிலைச்சிருக்கும். அல்லாஹ் தஆலா சரி நட்பு என்று சொல்கிறோம். நல்ல நட்புக்குண்டான அடையாளம் என்ன? இன்றைக்கி எல்லாமே நல்லவனாக இருக்கிறான். ஒருத்தர் தவறு செய்ய நம்ம அழைக்கிறான், அந்த தவறுக்கு உறுதுணையாக இருக்கிறான். பரவாயில்லடா, நம்மளுக்கு இவ்வளோ உறுதியாக இருக்கிறானே, நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறானே, இவன் நல்ல நட்பன், இவன் நல்ல நட்பா. அப்போ நம்ம நல்ல நட்பை நாம் எப்படி தேர்ந்தெடுத்துக் கொள்வதாக நம்ம ரொம்ப கஷ்டம்லாம் தேவையில்லை. அல்லாஹ் தஆலாவே குர்ஆனில் சொல்கிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் பஅதுஹும் யௌலியாஉ பஅல், அவர்களில் சிலருடன் நெருங்கிய நட்புடையவர்களாக தோழர்களாக இருப்பார்கள் அப்படின்ட்டு அந்த முஃமின்களிலும் முஃமினான பெண்களிலும் முஃமினான ஆண்களிலும் சில பேர் உற்ற தோழர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த உற்ற தோழர்களுடைய அந்த சிஃபத்துகளை அல்லாஹ் தஆலா ஃபஸ்ட்டு சொல்கிறான். ஃபஸ்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நன்மையை ஏவுவது. நன்மையை ஏவக்கூடியவன் தான் ஒரு உண்மையான நட்பு. ஒரு உண்மையான நண்பன் என்பவன் நன்மையை ஏவக்கூடியவன். ஒருத்தன் ரலாலத்தான வழியில் செல்லக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனை தொழுகு போவோம், ஓது குர்ஆன் ஓது, இந்த அமல்களை செய் அப்படின்ட்டு நல்ல விஷயங்களின் பக்கம் அழைக்கக்கூடியவன் நண்பன், ஃபஸ்ட்டு சிஃபத். ரெண்டாவது வயன்ஹவுன் அனில் முன்கர், தவறான விஷயத்தை விட்டும் அவனை தடுப்பதுதான். ஒரு தவறான விஷயத்தில் இருக்கிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான், தவறான விஷயங்களில் ஈடுபடுறான், கபியான விஷயங்களை பேசுகின்றான், வாழ்கின்றான், அது போன்று வாழ்கின்றான், சினிமா தேட்டருக்கு போகிறான், ஹம்ர அனுகுனான், மதுக்கு போதைக்கு அடிமையாக இருக்கிறான், இது போன்ற ஒரு நண்பனை அந்த மாதிரி பண்ணாத தப்பு. அல்லாஹ் அவனுடைய இப்படி ரொம்ப கடுமையான இப்படி நாளைக்கு மறுமையில் சொர்க்கம் நரகம் ஒன்று இருக்குது, நீ சொர்க்கத்துக்கு போகுமா நரகத்துக்கு போகணுமா, நீ சொர்க்கத்துக்கு போனால் நல்ல மல் செய்வா, தொழுகு போகலான்னு கூப்பிட்டு போ. தவறான விஷயங்களை விட்டும் தடுப்பது நண்பனுடைய இரண்டாவது தன்மை. மூன்றாவது தன்மை தொழுகையை நிலைநாட்டுவார். அக்காமுஸ்ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார். மற்றவங்களை மட்டும் சொன்னால் போதுமா? அவரும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஒரு நண்பராக இருப்பார். இப்போது ஒருத்தன் தொழுவும் மாட்டிக்கிறான், ஓதவும் மாட்டிக்கிறான், ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் பூஸ்ட் ஆகி வாடா தொழுவு போகணும்னு கூப்பிட்டா கேட்போமா? ஒருத்தன் அவனும் தொழுகக்கூடியவனாக இருப்பான், அந்த தொழுகக்கூடிய நபந்தனுடைய நன்மையும் நன்மையான விஷயத்துக்கு அழைப்பான், தீமையான விஷயத்தை விட்டு தடுப்பான். மூணாவது சிஃபத், தொழுகையை நிலைநாட்டுவார். வயூத்தூன ஜகாத், மேலும் ஜகாத்தை தன்னுடைய நண்பன் கஷ்டப்படக்கூடிய சமயத்தில், மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடிய சமயத்தில் ஜகாத்தாக சதக்காவாக தன்னிடக்கக்கூடிய செல்வத்தை அல்லாஹ் அந்த மனிதர் எடுத்து கொடுப்பான். இது நாலாவது தன்மை. அஞ்சாவது தன்மை யுதீஉல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்விற்கும் அவனுடைய ரசூலுக்கும் வழிபடுவார். அல்லாஹ்விற்கும் அவனுடைய ரசூலுக்கும் வழிபடக்கூடியவன் தான் ஐந்தாவது அந்த நண்பன், ஐந்தாவது சிஃபத்.
ஆக இந்த 5 சிஃபத்தை கொண்ட அந்த நண்பர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ஸினூ மினல் இஹ்வான், அக்ஸினூ மினல் இஹ்வான், உங்களுடைய சகோதரர்களிலிருந்தும் தோழர்களிலிருந்தும் நிறைய தோழர்களை நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹிக்கு எத்தனை சஹாபாக்கள் இருந்தாங்க, எத்தனை தோழர்கள் இருந்தாங்க? ஹஜ்ஜத்துல் விதாக 1,24,000 சஹாபாக்கள் இருந்தாங்க. யார் எந்த நபருக்காச்சும் அத்தனை தோழர்கள் இருக்குமா? ஒரு பெரிய படம் இருக்கும். அந்த படம் எது இருக்குன்னா, தலைவன் நமக்கு சொல்கிற பேச்சு கேட்கலாம், நம்மளை கொன்றுவான் அப்படின்ற பயத்தினால் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1,24,000 சஹாபாக்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் இருந்தாங்க. அது வெறும் அதில் கலந்து கொண்ட சஹாபாக்கள், இன்னும் ஏராளமான சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விற்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்விற்கு உயிரை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னார் என்று சொன்னால் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்குறோம். ஒருத்தர் தவறான விஷயத்தில் போகிறான், தவறான விஷயத்தில் செய்கிறான், தப்பான காரியத்தை செய்கிறான். இவன் சொல்கிறான், ஃப்ரெண்டு சொல்கிறான், தைரியமாக இருங்க பார்த்துக்கலாம். யார் பார்த்துட போகிறா, யார் பார்த்து என்ன சொல்லிட போகிறா, யார் கை வச்சிட போகிறா, அடித்தா என்ன ஆயிரும், உனக்காக நான் உயிரை கொடுக்க தயாராக இருக்கின்றேன்றான். மயிரை கூட கொடுக்க மாட்டான். இன்றைக்கி பார்க்குறோம், ஒருத்தனுக்கு உயிரோட என்ன முக்கியமாக போச்சு, முடி வெட்ட சொன்னால் முடி வெட்ட மாட்டேங்கிறான். ஒருத்தன் நல்ல நண்பனா இல்லையான்றதுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கணுமா? ஒருத்தன் இந்த கொடை இருக்கும் பார்த்தீங்களா, கொடை நடுவில் இப்படி ஒல்லியாக இருக்கும், இப்படி சைடில் இப்படி சாஞ்சிருக்கும்ல கொடை, அதாங்க மலைக்கு பிடிப்போம் நாங்கள் கொடை. அந்த கொடை மாதிரி இப்படி சைடில் ஃபுல்லாக வெட்டிட்டு நடுவில் இப்படி தொங்க விட்டுட்ருப்பான், கொடை மாதிரியே இருக்கும். அந்த கொடை மாதிரி தலையை வச்சுட்ருப்பான். அவன்கிட்ட போய் சொல்லுங்கள், இவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் நினச்சி வச்சுருப்பான்னு அவனை பார்த்து சொல்கிறேன், போய் உன் முடியை கொஞ்சம் வெட்டேன், அசிங்கமாக இருக்குது, முடியை போய் கொஞ்சம் வெட்டு அப்படின்னா இதுதான் ஸ்டைல், இதுதான் ஸ்டைல். இதை நான் எப்படி ஒரு நண்பனுக்காக முடியே வெட்ட மாட்டேங்கிறான், இவன் எப்படி நண்பனுக்காக உயிரை கொடுப்பான்? இதுதான் கெட்ட நண்பனுடைய அடையாளம். ஆனால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்ன அந்த நல்ல நட்பு, அந்த நட்பு இருக்கிற 5 தன்மையுடைய அந்த நட்பு, அந்த மாதிரி நட்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸினூ மினல் இஹ்வான், அந்த மாதிரி தோழர்களிலிருந்து நீங்கள் அதிகமான தோழர்களை நீங்கள் அதிகப்படுத்திக்கங்க, அதிகமான தோழரை அதிகப்படுத்திக்கங்கன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். மேல் கூறணும் அந்த ஆயத்து 5 சிஃபத்துக்குரிய ஆயத்து, அந்த சிஃபத்துக்குரிய ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு உலாயிக ஸயர்ஹமுக்குமுல்லாஹ், இந்த மாதிரி ஒரு நட்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே நன்மையை ஏவக்கூடிய நட்பு, தீமையை தடுக்கக்கூடிய நட்பு, நண்பன் தொழுகையாளியாக இருப்பான், ஜக்காத்தை கொடுப்பவனாக இருப்பான், அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கும் ரசூலுடைய சட்டத்திற்கும் வழிபட்டு நடக்கக்கூடியவனாக ஒருத்தர் இருப்பான்ல, அப்பேற்பட்ட நட்பு, அப்பேற்பட்ட நண்பர்கள் உலாயிக்கு அவர்கள் தான் ஸயர்ஹமுக்குமுல்லாஹ், அந்த நட்பை தான் அல்லாஹ் தஆலா செழிப்பாக்கி வைப்பான். இன்றைக்கி தீமையான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நட்பு நண்பர்கள், இந்த நட்பு நிலைச்சி இருக்கும். நம்ம கடைசி வரை என்ன பண்ணோம், கடைசியில் மௌத்தாகும் போது கூட நம்ம என்ன பண்ணோம், உன்ன மௌத்தாகணும். நம்ம அந்தளவுக்கு நட்பாக இருக்கும். யார்? தீமையான விஷயங்களே ஒன்றுபட்டிருக்கக்கூடியவர்கள். இன்றைக்கி நைட்டு சினிமாவுக்கு போகிறோம், இன்றைக்கி மகரிப் டு இஷா சினிமா அந்த தேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோ இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிறோம், அந்த காட்டுக்குள்ளே போய் நைட்டு ஃபுல்லாக சரக்கடிச்சு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு திருப்பி என்ன பண்ணோன்னா நம்ம வேலைகளை பார்ப்போம் அப்படின்ட்டு பாவமான விஷயங்களில் ஒன்று சேர்றாங்களே. இந்த நட்பு எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம நட்பு உறுதியான நட்பு, நம்ம நட்பு உறுதியான நட்பு, தொழுவுறது வராங்க 6 மணி நேரம் கழித்து தொழுதுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க நினைக்கிறாங்க உறுதியான நட்பு பின்னால் வரையும் நிலைத்திருக்கும், நம்முடைய மௌத்து வரையும் நிலைத்திருக்கும். வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் செழிப்பாக்கி வைக்கக்கூடிய அந்த நட்பு என்ன நட்பு தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த 5 நிபந்தனைகளை கொண்ட நட்பு. நல்லதை ஏவது, தீமையை தடுப்பது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை கொடுப்பது, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றோம் அல்லவா, இந்த நட்பு தான் உலாயிக ஸயர்ஹமுக்குமுல்லாஹ். அல்லாஹ் இந்த நட்பை தான் செழிப்பாக்கி வைப்பான், கடைசி வரையில் இருப்பான். கடைசி வரையிலும் இந்த நட்பை தான் அல்லாஹ் தஆலா செழிப்பாக்கி வைப்பான். சமீபத்தில் ஒரு பயானில் நான் கேட்டேன், ஒரு 2 தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் 2 தோழர்கள் ஒன்றா இஸ்லாத்தை ரசூலுல்லாஹ்ட்ட ஏற்கிறதுக்காண்டி வராங்க. வரதுக்கு முன்னாடி அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு ஒப்பந்தம், நாம் கேட்டுருமோன்னு நினைக்கிறேன் இந்த பயானை. அப்போ 2 பேருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காண்டி ஒன்றா வராங்க. 2 பேரும் என்ன நிபந்தனைனா, நம்ம செய்யக்கூடிய அமல்கள் நம்ம 2 பேரும் ஈக்குவலாக செய்யணும், ஈக்குவலாகவே சொர்க்கத்தில் நுழையணும் அப்படின்ட்டு. எப்படி ஒன்றா இஸ்லாத்துக்கு ஏற்றுக்க வராங்க. யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்களோ முந்தி உள்ள பாவங்கள்லாம் மன்னிச்சிடும். திரும்பியும் கணக்கு, யார் நல்ல அமல் செய்கிறாங்க, தீமைகள் செய்கிறாங்கன்னு இப்படி கணக்கு இருக்குல்ல,
இந்த மாதிரி கணக்கில் நம்ம இஸ்லாத்தை ஏற்றதுக்கப்புறம் சமமாக நம்ம போகணும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு தொழுகை விஷயமா வா தொழுவோம், ஜக்காத்து கொடுப்போமா வா ஒன்றா ஜக்காத்து கொடுப்போம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் ரெண்டு பேரும் சரிக்கு சமமாக அப்படியே போயிட்டுருக்காங்க. எதுக்கு? சொர்க்கத்தில் ஒன்றா நுழையணுன்றதுக்காண்டி. இப்போ அந்த சமயத்தில் போர் ஒன்று வருது. அந்த போரில் 2 சஹாபாக்களும் சேர்ந்துக்கணுன்றது ஆசை. 2 சஹாபாக்களும் அந்த போரில் கலந்துக்கணுன்றது அந்த சஹாபாக்களுடைய ஆசை. ஆனால் ஒருத்தருக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. இன்னொருத்தர் என்ன பண்ணார், போரில் போய் கலந்துக்கிட்டாரு. ஆனால் 2 பேரும் ஒப்பந்தத்தையும் பண்ணி பார்த்தா என்னாச்சு, 2 பேரும் ஒன்றா ஷஹீதாக போதை கொண்டு நம்ம 2 பேரும் ஒன்றா ஷஹீதாகி ஒரே அந்தஸ்தில் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடணும், ஒன்றா சொர்க்கத்துக்குள்ள நுழையணும் அப்படின்றது ஆசை. ஆனால் இந்த சஹாபி உள்ளே போய் ஷஹீத் ஆகிடுவாங்க. இந்த சஹாபி வந்து எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே படுக்கையிலே இருப்பாங்க. நம்மளால் முடியலையே, அவர் நம்மளோட முந்திட்டாரு அப்படின்ட்டு ஒரு கவலையில், எது நன்மையான விஷயத்தில் கவலைப்படுறாரு. நம்முடைய உந்தி ஷஹீதாகிட்டாரு, அவர் ஃபஸ்ட்டு சொர்க்கத்துக்கு போயிடுவாரே அப்படின்ட்டு நன்மையான விஷயங்களை கவலைப்பட்டுட்டு அதே இவர் ஒஃபாத்தாராருன்னா, இன்றைக்கி வியாழனில் ஒஃபாத்தாராருன்னா அடுத்த வியாழனில் இவர் ஒஃபாத்தாயிராரு. அப்போ 2 பேர்த்துக்கும் சொர்க்கத்துக்குள்ள யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கன்னு பார்த்தா இன்னொருத்தர் சஹாபிகள் கனவுல வராங்க 2 பேரும். இந்த சஹாபி யாரை நினைக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷஹீதானவர் அவர் தான் அல்லாஹ்வுடைய பாதையை முந்தி கொண்டார். சரி, இவர் தான் ஃபஸ்ட்டு போவார்னு நினச்சா இன்னொரு சஹாபி இருக்கிறார்ல, ஒரு வாரம் கழிச்சு ஒஃபாத்தானார், அந்த சஹாபி ஃபஸ்ட்டு முன்னாடி போயிடுறாரு. இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து விளக்கம் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இவர் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் முந்திட்டு நன்மையை வாங்கிட்டு போனார், இவர் தானே சொர்க்கத்துக்கு போகணும், இவர் ஏன் பின்னாடி போனார், இவர் ஏன் முன்னாடி போனான்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த காலம் இருக்குது அல்லவா, இவர் ஒரு வாரம் பின்னாடி, ஒரு வாரம் 2 வாரத்துக்கு மத்தியில் இவர் போயிட்டார் முன்னாடி. ஆனால் இவர் இந்த ஒரு வார சமீப காலகட்டத்தில் இந்த காலத்தில் ஒவ்வொரு நொடியும் நம்மளால் செய்ய முடியல, நம்மளால் ஷஹீதாக முடியலையே, நம்ம இவ்வளோ பெரிய பாவியாக இருக்கோம்னு சொல்லி தன்னுடைய பாவங்களை வருந்தி நல்லவர்கள் செய்தாங்கல்ல, அந்த விஷயத்திற்காக அவர் வந்து முன்னாடி சென்றார். இதில் நம்முடைய சுருக்கம் என்னென்னா, அன்பானவர்களே, ஒரு விஷயம், ஒரு நட்பு என்பது நல்லதற்காக நட்பு சேர வேண்டும். ஒரு நட்பு என்பது நல்லதுக்காக அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஸ்ர்ல சொல்கிறார், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமா. இந்த ஆயத்து கேள்விப்பட்டிருக்கோம், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமா, இன்னல் இன்சான் லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மக்கள் எல்லாம் இந்த காலத்தின் மீது கை சேத முடியவர்களாக இருக்கிறாங்க. கை சேதம்னா என்னங்க, கால விஷயத்தில் நேரம் விஷயத்தில் வேஸ்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னல் இன்சான் லஃபீ குஸ்ர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா மனிதர்கள் எல்லாத்தையும் பொதுவாக சொல்லிட்டேன், எல்லாமே வேஸ்ட் பண்ணக்கூடியவங்க. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டவர்களும் வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், நன்மையான விஷயங்களில் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்கின்றார்கள் அல்லவா, அவங்களை தவிர, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே அவர்களை தவிர, வஅமிலு ஸாலிஹாத் நல்லவர்கள் செய்கிறார்களே அவர்களை தவிர, வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், நன்மையான விஷயங்களை மாறி செஞ்சுக்கிறாங்கல்ல ஏவி, அது நம்ம சபர் பொறுமையான விஷயத்தில் கொஞ்சம் பொறுத்துக்க, அல்லாஹ்காண்டி பொறுத்துக்க, அல்லாஹ் உனக்கு இதோட சிறப்பான ஒன்று தருவோம் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா அந்த 2 சஹாபாக்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் ஒருவர் ஏறிக்கிறாங்களே, அவங்கள தவிர மற்ற எல்லாமே காலத்தின் மீது காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அன்பானவர்கள், இந்த நட்பு தோழமையை நாம் அழகாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அழகான நட்பை நாம் தேடணும். சரி, நட்புனா என்ன? ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? சதீகுக மன் ஹர்ரக துனூபக, இதுதான் மெயின் பாயிண்ட், இதுதான் முக்கியமான விஷயம். ஹர்ரக சதீகுக மன் ஹர்ரக துனூபி, யார் உங்களுடைய பாவத்தை சுற்றி காமிக்கிறாங்களோ அவர் தான் உண்மையான நண்பர். ஒருத்தன் பாவம் செய்கிறானா, டேய் நீ செய்கிறான், நான் உன் கூட நிற்கிறேன்டா, நீ ஏற்று பேச முடியாத அளவுக்கு ஏற்று பேசு, நீ போதை யூஸ் பண்ணுற அளவுக்கு நீ போதை யூஸ் பண்ணு, படம் பார்க்க போறியா போ, உங்கள் அத்தா உங்கள் அம்மா யார் உஸ்தா யாராச்சும் பார்த்தாங்கன்னா நான் கூட நிற்கிறேன், நாம் இருக்க பயமே, நான் இருக்கிற நீயே பயப்படுற அப்படின்ட்டு அந்த தவறுக்கு ஒத்து போகிறான் அல்லவா, இவன் தான் கெட்ட நண்பன். ஒவ்வொரு அலத்துல் ஹிசாம், இவன் தான் இருக்கக்கூடிய தோழமையிலேயே ரொம்ப கெட்ட தோழமை. அதே ஒருத்தன் நல்ல விஷயத்தின் பக்கம் நீ இந்த மாதிரி தப்பு செய்ய தொழுவ வித்திராஜி தொழுவ மாட்டேங்கிறியா, வந்து தொழுகு, ஃபர்து ஜமாத்தோடு வந்து தொழுகு, ஏன் கெட்ட வார்த்தை பேசுகிற, ஏன் முன்சுன்னு தொழுவ மாட்டேங்கிற அப்படின்னு நன்மையான விஷயங்களை ஒருத்தன் உங்களுடைய பாவத்தை வந்து தவிர்த்து உங்கள் நன்மையான விஷயத்தின் பக்கம் அடைக்கிறான் அல்லவா, அவன் தான் உண்மையான தோழன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதுவும் இல்லாமல் இந்த நட்பை நாம் எப்படி பாதுகாத்து கொள்வது, பொறாமை இருக்கக்கூடாது. நட்பில் ஒருத்தர் ஃப்ரெண்டு ஒரு விஷயத்தில் முன்னேறி கொண்டு இருக்கிறான், ஒருத்தர் நல்லா பேசுகிறான், ஒருத்தர் நல்லா படிக்கிறான், ஒருத்தர் நல்லா விளையாடுறான், ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் எந்த போடுறதில்லை.
ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான திறமைகளை அல்லாஹ் தருவான். அந்த திறமைகளை கண்டு நம்ம பொறாமப்படக்கூடாது, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, நண்பனுக்கு நண்பன் காசு விஷயத்துலையோ இல்லை அவன் ரொம்ப நம்ம நம்பியிருக்கிறான் அப்பேற்பட்ட விஷயத்தில் நண்பனுக்கு நண்பன் நம்ம ஏமாற்றிக்க கூடாது. மூணாவது விஷயம், கோபப்படக்கூடாது. நண்பனுக்கு நண்பன் கோவப்படக்கூடாது. ஒருத்தர் கோவப்பட்டு தப்பு செய்கிறானா கோவப்படாமல் அழகிய முறையில் எடுத்து சொல்லணும். மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை போட்டுக்கூடாது. இதெல்லாம் வந்து நட்பு முறியாமல் இருக்கிறதுக்காண்டி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டி கூட வழிமுறை. சண்டை போட்டுக்கூடாது. அதே மாதிரி ஒரே அடியாக நட்பு துண்டிச்சிடவும் கூடாது. இஸ்லாத்தின் சட்டப்படி என்னது, ஒருத்தர் 3 நாளைக்கு மேலே தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது. ஒரு மூமெண்ட்டை 3 நாள் என்னதான் சண்டை இருந்தாலும் 3 நாளைக்கு மேலே பேசிடணும். சரி, அவன் தப்பான வழியில் இருக்கிறான்னா பேசணும், பேசாமல் ஒதுங்கிடக்கூடாது. ஆனால் அவனை விட்டு ஒதுங்கி இருக்கணும். அவனை விட்டு நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும். அவனை விட்டு ஒதுங்கி இருப்பது தான் அழகான நட்பு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சரி, நட்புன்றீங்களே, இந்த நட்பு இந்த உலகத்தோடு போயிடும், தேவையில்லாம எதுக்கு ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு, ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் பேசாமல் ஜாகிராக போயிடலாமே, உலகப்பட்டு இல்லாமல் போயிடலாமே அப்படின்னா, இந்த நட்பினுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? இந்த நட்புடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? இந்த நட்பு, இந்த நண்பர் இருக்கிறாரு நாளைக்கு சொஹபத்து, இந்த நண்பர் நாளைக்கு மறுமையில் என்ன பண்ணுவார்னா பரிந்துரை செய்வார் அல்லாட்ட. இவர் வந்து பார்ப்பார், ஒரு நண்பர் வந்து பார்த்து சுற்றி முற்றி நாளைக்கு மறுமையை நல்லா பார்ப்பார், பார்த்து சொர்க்கத்தில் அங்கன்னு பார்ப்பார். இப்போ நேரம் அல்லாட்ட வருவார். யாரெல்லாம் இந்த உலகத்தில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், இந்த உலகத்தில் எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருந்தான். நாங்கள் ஒன்றா தான் டீ குடிக்க போவோம், நாங்கள் ஒன்றா தான் தொழுவோம், ஒன்றா தான் ஓதுவோம். எப்படி ஓதிக்குவோம்னா, நாங்கள் வந்து நீ ஒரு 5 ஜூஸ் ஓது, நான் ஒரு 5 ஜூஸ் ஓதுவோம், ஒரு 3 நாள் நம்ம வந்து குரானை முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு நாங்கள் ஒன்றா தான் குளிக்க போவோம், நாங்கள் ஒன்றா தான் இருப்போம், நாங்கள் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸு. அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் நான் அவரை தேடி பார்க்குறேன், அவர் இங்கே கிடைக்க மாட்டேங்கிறாரு, எங்கே போயிருப்பார்? அப்படி அவன் ஃப்ரெண்டை காணாமா, கொஞ்சம் அந்த பக்கம் போய் பாரு அப்படின்வாங்க. யார்? அல்ல. அந்த பக்கம் எந்த பக்கம்? யாரில்? நரகமா அப்படின்னு போய் பார்ப்பார். அங்கே போய் பார்த்தா அவர் இருப்பார். உதாரணத்துக்கு யாராச்சும் அப்சலு எங்கே எங்கே அப்சலு, நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம், என்னையை போட்டு நரகத்தில் போட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவார் இவர். உடனே இவர் என்ன பண்ணுவார், நேராக போய் அல்லாட்ட, யாரில் நாங்கள் ஒன்றா தானே இருந்தோம், நல்ல விஷயம் தானே செஞ்சோம், தொழுகை நாங்கள் ஒன்றா தொழுதோம், நான் சாட்சி கூடுறேன், நாங்கள் ஒன்றா தான் தொழுதோம், ஒன்றா தான் குரான் ஓதணும், நாங்கள் ஒன்றா தான் நல்ல முறையில் செஞ்சோம், நல்லா ஒன்றா தான் சக்காதி கொடுத்தோம், என்னையை மட்டும் சொர்க்கத்தில் போட்டால் அவன் நரகத்தில் போட்டா அப்படின்னா இல்லை. சரி, நீ நரகத்துக்கு போய் சொல்ல போகிறான்ல. சரி, இப்போ என்ன தான் பண்ணணும், உன் முடிவு என்ன சொல்ல வர அப்படின்னு அல்லா தாலா கேட்பாங்க நண்பர்கிட்ட. நான் பார்த்து போட்டு விடையா, கூட்டு என் கூட அமுச்சு விடு அப்படின்னு அல்லா தாலா சொல்லுவான். சரி, கூட்டு போ. இதில் என்ன தெரிகின்றது? ஒரு நல்ல நட்பு என்பது நாளைக்கு மறுமையிலும் நமக்கு ஷஃபாஅத் செய்ய இருக்கின்றது. ஒரு தீய நண்பன், குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னான், பஅதுக்கும் லிபஅலின் அதுவுன், ஒருவருக்கொருவர் எதிரியாக இருப்பார்கள். நண்பர்களில் ஒருவருக்கு எதிரியாக இருப்பாங்க. அப்படி எதிரியாக இருக்கிறவங்க யார் தெரியுமா? இந்த உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க, எந்த விஷயத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க, கெட்ட விஷயத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. கவலைப்படுவான், நாளைக்கு இப்போ பார்ப்பான், இப்போ இந்த வீணாக போனவங்க கூட போய் சேர்ந்துட்டோமே, அப்படின்ட்டு கவலைப்போ. நாளைக்கு ஒருவருக்கொருவர் எதிரியாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தை அப்பேற்பட்ட நட்பு நமக்கு தேவையில்லை. நமக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய ஒரு நட்பு நமக்கு தேவை. சரி, நல்ல நட்பை பார்த்துட்டோம். சரி, தீய நட்பு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு தீய நட்பு எப்படி நம்ம கண்டுபிடிக்கும்? ஒருத்தன் கெட்ட நண்பன், அவன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம், அவன் நம்மளை இழிவுபடுத்தக்கூடியவனாக இருப்பான். ஒருத்தர் நம்மளை இழிவுபடுத்தக்கூடியவனாக இருப்பான். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய, அதாவது நம்ம என்ன யோசிச்சுக்கணும், நம்மள்ட்ட பிறருடைய குறைகளை நம்மள்கிட்ட வந்து சொல்கிறான்ல, அவனை மட்டும் நம்ம என்றைக்குமே நம்பிடக்கூடாது. அவனை மட்டும் நம்ம என்றைக்குமே நம்மளுடைய ஃப்ரெண்டாகவே நம்ம ஏற்றுக்கவே கூடாது. ஏன்னா பிறரை பார்த்து நம்மள்கிட்ட சொல்லக்கூடிய ஒருத்தன், நம்ம நட்புன்ற பேரில் ஒருத்தர் பேசக்கூடியவன் நம்முடைய குறைகளை பின்னாடி போய் நம்மளை இழிவுபடுத்துவான்ல, அப்பேற்பட்ட ஒரு நட்பு கெட்ட நட்பு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். இதுதான் கெட்ட நட்பு. முன்னாடி ஆயத்தில் ஒரு ஆயத்து சொன்னான், அதாவது யௌம யஅல்லுல் ஆலிமு அலா யதைஹி யகூலு யா லைத்தனி இத்தகது மஅ ரசூலி சபீலா யா வைலதா லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலன். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஆயத்து இறக்கப்பட்டதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? மக்காவில் ஒரு 2 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, உற்ற தோழர்கள், 2 ஃப்ரெண்ட்ஸு. பேர் என்னென்னா உக்பா பின் அபி முஹைத் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு யாருன்னா உபை இப்னு கலப் அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு. மொத்தம் 2 ஃப்ரெண்டு. இந்த 2 ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனால் 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிற, 2 இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க. அப்போ உபை இப்னு கலப் அப்படின்னு இருக்கிறான்ல, அவன் வந்து என்ன போயிடறான்னா, வியாபாரத்துக்காண்டி ஊருக்கு போயிடறான்.
வியாபாரத்துக்காண்டி ஊருக்கு போயிடறான். உக்குபா இப்னு அபி முஹைத் இருக்கிறான்ல, அவன் வந்து என்ன பண்ணுவான், நேராக ரசூலுல்லாஹ்கிட்ட வருவான். அவன் வியாபாரத்துக்கு போகிறது, அதாவது அரபியர்களுடைய வழக்கம் என்னென்னா, வியாபாரத்துக்கு போக முன்னாடி உள்ளே இருக்கவங்களுக்குலாம் வந்து கூப்பிட்டு விருந்தளிக்கிறது. அப்போ விருந்துக்கு ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுவான் உக்குபா இப்னு முஹைத். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் உனக்கு அழைப்பு இருக்கிறேன், அந்த அழைப்பை நீ ஏற்றுக்கிட்டீங்கன்னா உன் அழைப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்வாங்க ரசூலுல்லாஹ். அப்போ உக்குபா இப்னு முஹைத் சொல்லுவான், சரி என்ன அழைப்பு சொல்லுங்க அப்படின்னு. நீ இஸ்லாத்தை அல்லாஹ்வை நீ ஏற்றுக்கொள்ளணும், இஸ்லாத்தின் பக்கம் நீ அழைக்கிற அப்படின்வாங்க. சரி நான் இஸ்லாத்தின் பக்கம் நான் ஏற்றுக்கிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், நீங்கள் விருந்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்குவான். யார்? உக்குபா இப்னு முஹைத். இவன் வருவான், ஷராரத்தான ஒரு நன்மை வருவான். யார்? உபை இப்னு கலஃப் ஊர்லேருந்து வந்துடுவான். வந்து நேராக உக்குபா இப்னு முஹைத்திட்ட வந்து, என்ன கேள்விப்பட்டேன், செய்தி உண்மையா? இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டியாமே, ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிட்டியாமே ரசூலுல்லான்ட்டு, நீ மட்டும் ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய இப்போ போட்டிருக்கல ஒரு ஒப்பந்தம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்ட்டு, அதை மட்டும் நீ முடிக்கல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் காரி உமிழ்ந்து துப்பலைன்னா உனக்கும் எனக்கும் உண்டான ஃப்ரெண்ட்ஷிப்பே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டான். இவன் என்ன பண்ணால் உக்குபா இப்னு முஹைத், ஃப்ரெண்ட்ஷிப்பாக நேர்வழியா, ஃப்ரெண்டு எப்பயுமே தப்பாக சொல்ல மாட்டான். ஃப்ரெண்டு எப்பயுமே தப்பாக சொல்ல, சரி ஃப்ரெண்டு பேச்சை கேட்போம். நேராக போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் உமிழ் காரி துப்பிட்டான். நவுது பில்லாஹி தஆலா. இது தொடர்பாக தான் அல்லாஹ் தஆலா பின்வரக்கூடிய வசனத்தை இறக்கலாம். யௌம யஹுல்லுல் லாலிமு அலா யதைஹி, அந்த அநியாயக்காரன் இருக்கின்றான் அல்லவா, அந்த கெட்ட நண்பனுடைய பேச்சை கேட்டு ஒருத்தர் தப்பு செஞ்சான் பார்த்தியா, அவன் தன்னுடைய கையை அப்படி நகத்தை குறிச்சிக்கிட்டே பயத்திலே இருப்பானான். அல்லாஹ் அப்படியே வர்ணிச்சு சொல்கிறான். வறுமையில் அப்படி பல்ல கடிச்சிக்கிட்டே இருப்பானான். பல்ல கடிச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது சொல்லுவானா, எப்பூலு யா லைத்தனி இத்தகத்து மகன் ரசூலி சபீலா, எனக்கு வந்த கை சேதமே, நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த பாதையை நான் சென்றிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அடுத்து சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, யா வைலதா லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் சபீலா, இந்த வீணாக போன நண்பனை நான் தேர்ந்தெடுத்துருக்க கூடாது. நான் மாட்டுக்கு இஸ்லாத்தின் பக்கம் நல்லவர்கள் வந்து ரசூலுல்லாஹ் ஏற்றுட்டு நல்ல மனுகளை செஞ்சுட்டு இருந்தேன். நான் என்னைய வீணாக போன நண்பன் காதல் ஃபுலானன் ஹலீலா, இந்த நண்பனை போய் நான் நண்பனாக தேர்ந்தெடுத்தேனே, எனக்கு வந்து கை சேதமே நாளைக்கு கவலைப்படுவாராம். அதுவும் இல்லாமல் லக்கது அலன்னி ஆழ்ந்துக்கிரி பாத இது ஜாகனி, எனக்கு நேர்வழி வந்த பிறகும் என்னை அதை விட்டு வழிகெடுத்தானே, இப்பேற்பட்ட அந்த நண்பன் எனக்கு தேர்ந்தெடுத்துக்க கூடாதா? ஒக்கான ஷைத்தான் இன்சானி ஃபுதூலா, நிச்சயமாக மனிதருக்கு ஷைத்தான் எப்படி இருக்கிறான்? சூழ்ச்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்றான். சூழ்ச்சி எப்படி செய்கின்றான்? தன்னுடைய நண்பனின் மூலியமாக சூழ்ச்சியை செய்கின்றான். ஒருத்தர் நண்பலிக்கு வந்ததுக்கப்புறமா அவனை வழிகெடுக்கிறான் ஷைத்தான். எதன் மூலியமாக? நண்பனின் மூலியமாக. ஆக அன்பானவர்களே, இப்பேற்பட்ட அந்த கெட்ட நட்பை நம்ம மறுமை நாளில் தான் சோதிக்கணும்னு இல்லை, மறுமை நாளில் தான் நம்ம அதை அனுபவிக்கணும்னு இல்லை. இந்த உலகத்திலேயே நம்மை விட்டு ஒரு நாள் அந்த நட்பு கண்டு போயிடும். ஒரு ஆபத்துன்னு வரும்போது நம்மளை விட்டு கண்டு போயிடும் அந்த நட்பு. அப்பயே நம்ம இப்பேற்பட்ட ஒரு மோசமான நண்பனை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோமேன்ட்டு இப்பயும் கஷ்டப்படுவோம். நம்மை நேர்வழியை விட்டு திருப்பி விட்டான் லலாயத்தின் பக்கம். அப்பேற்பட்ட அந்த நட்பை விட்டு நாளைக்கு மறுமையிலும் இப்பேற்பட்ட ஒரு நாசமாக போனவங்க நம்ம சேர்ந்துருக்கக்கூடாதுன்னு நாளைக்கும் கஷ்டப்படுவோம். அன்பானவர்களே, வாழக்கூடிய காலகட்டத்தில் அழகிய நட்புறவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர புரிவானாக. எப்பேற்பட்ட அழகிய நட்பு என்று சொன்னால், நாளைக்கு ஷஃபாஅத்து, நாளைக்கு நம்மளே நரகத்துக்கு போனாரோ நம்மளை ஷஃபாஅத்து செய்து நம்முடைய சொர்க்கத்தை அழைத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல நண்பனை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தரல் புரிவானாக. நமக்கு மத்தியிலே குழப்பத்தையும், நமக்கு மத்தியிலே ஷராரத்தையும், நமக்கு மத்தியிலே வழிகேட்டையும் ஏற்படுத்தக்கூடிய கெட்ட நண்பனை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தரல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.